எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ தேர்தல்கள் நம் நாட்டில் நடந்திருக்கிறது. ஆனால் எந்த மாறுதலையும் நம் நாடு கண்டதில்லை. வாக்கு செலுத்திய மக்களுக்கு ஒரு ஆறுதலோ தேர்தலோ மாறுதலோ எதுவும் இல்லை. முன்னைக்கு முன்னே தாழ்ந்து வீழ்ந்து ஏழ்மை வறுமையிலே என் மக்கள் வாழும் நிலை இருக்கிறதே ஒழிய ஒரு சிறு முன்னேற்றம் கூட இல்லை. இங்கே எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். அதிலே இந்த ஆண்டிப்பட்டி தொகுதியிலே வனத்துறை பிரச்சனை, கண்ணகி கோயிலுக்கு வழி இல்லை, வருஷ நாட்டிலே 80 கிராமங்களை அப்புறப்படுத்துவது, ஆடு மாடுகளை மேய்க்கால் புறம்போக்கு என்று இருக்கிறது. மேய்ச்சல் நிலம் என்பது எல்லா நாடுகளிலும் இருக்கிறது, எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. ஆனால் இந்த மேய்ச்சல் நிலங்களை எல்லாம் இந்த அதிகாரத்தில் போல் ஆக்கிரமித்துக் கொண்டு ஆடு மாடு வளர்க்கிற நம் தாய் தந்தையருக்கு, நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லை. இந்த கால்நடைகளை ஒழித்தால்தான் இயற்கை உரத்தை விட்டு விவசாயிகள் செயற்கை உரத்திற்கு வருவார்கள், இந்த ரசாயன உரத்திற்கு வருவார்கள். ஆடு மாடுகள் இருக்கிற வரை அவர்களுக்கு வறுமை போகாது, வறுமை வராது. அப்ப வறுமையை வர வைக்க வேண்டும் என்றால் ஆடு மாடுகளை, அந்த கால்நடை செல்வங்களை ஒழிக்க வேண்டும். இதில் தான் அந்த மலையடிவாரங்களில் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இந்த வனத்துறை அதிகாரிகள் இடையூறு செய்கிறார்கள். அதிகாரம் திட்டமிட்டதை செய்கிறது. அவர்கள் நம்முடைய ஆடு மாடும் மலைவடிகாரங்களில் போய் மேய்வதால் காட்டு விலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நம்மிடத்திலே சொல்கிறார்கள். ஆனால் இந்த மலைகளை கல்குவாரியாக இவர்கள் வெட்டி எடுத்துச் செல்ல ஒப்பந்தம் கொடுத்து விட்டு 100 டன் 200 டன் வெடிமருந்துகளை வைத்து அவர்கள் அந்த மலையை தகர்க்கிற போது காட்டு விலங்குகள் பத்திரமாக வாழ்கிறதா என்று கேள்வி எழுப்பினால் அதற்கு யாரிடத்திலும் பதில் இல்லை. என் தங்கை கோமதி அவர்கள் இந்த தொகுதியில் இருக்கிற எண்ணற்ற பிரச்சனைகளை என்னிடத்தில் சொல்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களிடத்திலே, என் பெற்றோரிடத்திலே, என் உடன் பிறந்தாரிடத்திலே என் தங்கை கோமதியும் அவள் உடன் பிறந்த அண்ணன் நானும் முன்வைப்பது, இத்தனை ஆண்டுகள் இங்கே பதவியில் இருந்தவர்கள் இத்தனை பிரச்சனைகளை தந்தது தவிர வேறு என்ன தந்தார்கள் நம் மக்களுக்கு? இப்போது என்ன களத்திலே போட்டியிடுகிற போட்டியாளர்கள் யார்? திமுக சார்பில் ஒருவர், அதிமுக சார்பில் ஒருவர், இருவரும் ஆளில் தான் வெவ்வேறுவர். ஆனால் ஒரே வீட்டில் பிறந்த அண்ணனும் தம்பியும் 2 கட்சியில் நின்று கொண்டு குடும்பத்துக்கு ஒரு கொள்கை, ஒரு குடும்பத்துக்கு 2 கட்சி, 2 கொள்கை, 2 சின்னம். என்ன மாதிரி அரசியல் நிலைப்பாடு இது? எப்படி ஒரு கோட்பாடு? போன முறை தம்பி உதவி அண்ணன் வெல்வது, இந்த முறை அண்ணன் உதவி செய்து தம்பி வெல்வது. இதுக்கு பேர் ஜனநாயகம் என்றால், இது விடுதலை பெற்ற சுதந்திர நாடு என்றால், இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு என்றால் இது எந்த மாதிரி எடுத்துக்கொள்வது என்பதை கற்றறிந்த பெருமக்கள் யோசித்து பார்க்கணும். இப்படி போட்டியிடுகிற போட்டியாளர்களை வெல்ல வைத்தால் அவர்கள் வீட்டு நலம் குடும்ப நலம் இருக்குமே ஒழிய நாட்டு நலம் மக்கள் நலம் மக்களுக்கு சேவை என்பது எங்கே இருக்கும் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்கே வாக்குக்கு காசு கொடுக்கிற வருகிற இடத்தில்தான் ஜனநாயகம் செத்து பணநாயகம் பிறந்து விடுகிறது என்பதை படித்தறிந்த பெருமக்கள் உணர வேண்டும். வாக்குக்கு காசு கொடுப்பவன் 30 கோடியை முதலீடு செய்பவன் அந்த முதலீட்டை பல மடங்கு லாபமாக பெருக்கி எடுக்கத்தான் துடிப்பானை ஒழிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் செத்து போகும். அதை தொடர செய்வீர்களே ஆனால் நாடு நாசமாகி போகும். அப்ப கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வதற்கான மகத்தான ஒரு புரட்சியை இந்த ஆண்டிப்பட்டி மண்ணிலிருந்து நாம் தொடங்க வேண்டும்.
பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை உருமானால் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் உருவாகும், பணக்காரனுக்கான அரசியல் தான் உருவாகும். பாமர மக்கள், பாட்டாளி மக்கள், உழைக்கும் மக்கள், எளிய மக்களுக்கான அரசியல் அதிகாரமோ எப்படி வரும்? உங்களின் உரிமைக்கான குரல் எப்படி சட்டசபையிலே எழும்? உங்களின் பிரச்சனைக்கான தீர்வு எப்போது கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஒரு பதவியும் இல்லாத உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தலையிட்டு தீர்வு கண்டு கொண்டு வருகிறோம் என்றால், இன்றைக்கும் என் அன்பு சொந்தங்களே, பரந்தூரிலே 5000 ஏக்கர் இருக்கிற மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விமானம் இல்லாத போது எதற்காக 5000 ஏக்கரிலே நீ ஏர்போர்ட் கட்டுகிறாய் என்று போராடி தடுத்து நிறுத்தி வைத்திருப்பவன் உங்கள் மகனும் அவன் உடன் பிறந்தார்கள் என்பதை புரிய வேண்டும். கடலுக்குள் போய் எங்க அப்பா பேரிலே நான் பேனாவை நினைவு சின்னமாக நிறுவப் போகிறேன் என்று சொன்ன இடத்தில் நிறுவ விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது உங்கள் மகன்தான். காட்டுப்பள்ளியிலே இருக்கிற துறைமுகத்திலே ஏற்றுமதி இறக்குமதி ஒழுங்காக நடக்காத போது ஒரு தனியார் முதலாளிக்கு 6116 ஏக்கரை கொடுத்து எதற்காக துறைமுகம் கட்ட வைக்கிறாய் என்று தடுத்து போராடி நிறுத்தி வைப்பதும் உங்கள் மகன்தான். மேச்ச நில உரிமை பறிக்கப்பட்ட போது மாடு ஆடுகளுக்கென்று மாநாடை போட்டி அடுத்த நாளை மாட்டையும் ஓட்டிக்கொண்டு போய் அத்தனை காவல்துறை அடக்குமுறையை மீறி மலை மேலே ஏற்றி மேய்த்து அந்த தடையை தகர்த்ததும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான். அதிகாரம் இல்லாது மக்களோடு மக்களாக நிற்கிற பிள்ளைகள் நாங்களே உங்களுக்காக இவ்வளவு செய்கிற போது அதிகாரத்தில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? எழுத்தில் எழுதி வடிக்க முடியாது, எண்ணி சொல்ல முடியாத பிரச்சனைகளை தந்ததை தவிர வேற என்ன செய்தார்கள்? இப்போது இந்த தேர்தலில் போட்டி யாருக்கு? பிரச்சனைகளை தந்தவர்கள் ஒரு பக்கம், பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் வந்த உங்க பிள்ளைகள் ஒரு பக்கம். இது ரெண்டுக்கும் தான் போட்டி. வாக்குக்கு காசு கொடுக்கிற கூட்டம் ஒரு பக்கமும், வாக்குக்கு காசு தர மாட்டோம், சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்லுகிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கமும். அதுதான் போட்டி. இலவசம் மகளிருக்கு 1000, 2000, 2000, 2500 3 பேரும் ஒரு பக்கம். 1000, 2000 தரமாட்டோம், 1000, 2000 அல்ல 5000 நீங்களே சம்பாதித்துக் கொள்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பையும் வருவாய் பெருக்கத்தையும் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். கட்டணமில்லாது எதையும் தரமாட்டோம். எதை தருவோம்? சிறந்த கல்வியை ₹1 கட்டணம் இல்லாமல், சிறந்த மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல், தூய குடிநீரை காசு இல்லாமல். இது 3 தான் உங்கள் பிள்ளைகள் கட்டணம் இல்லாமல் தருவோம். மீதி எல்லாம் தரமாக தருவோம், சரியாக தருவோம், தடையின்றி தருவோம், கட்டணத்தோடு தருவோம், உரிய கட்டணத்தோடு தருவோம். நீங்கள் ஓசி பஸ் ஓட்டுகிறவனை நம்புகிறீர்கள், 1 லட்சம் கோடி அதில் கடன் இருக்கிறது. உங்கள் மகன் ஏசி பஸ் ஓட்டுகிறேன், காசு கொடுத்து போங்கள் என்கிறேன். உங்களை கையேந்த வேண்டிய நிலையில் இல்லாது இலவசத்திற்கு, அரிசி பருப்புக்கு, வேட்டி சேலைக்கு, இந்த மிக்சி கிரைண்டருக்கு, இந்த 5000 10,000 கையேந்தி தன்மானத்தை இழக்க வைக்காமல் தலை நிமிர்ந்து மானத்தோடு பெருமையோடு வாழ வைக்கிற வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தருகிறோம் என்கிறோம். இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை நிலையில்லாத ஒழிக்கிறோம் என்கிறோம். எப்படி செய்வாய் சீமான்? ஆண்டிப்பட்டியிலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி வாழ்விடத்திலே உங்களுக்கு அரசாங்க வேலையை நான் தருகிறேன் என்று சொல்கிறேன். எப்படி தருவாய்? கணக்கில்லாத பண்ணை நிலங்களை உருவாக்கி அங்கே வாழை வளர்த்து வாழை தொழிற்சாலை, கரும்பு பண்ணையிலே கரும்பு தொழிற்சாலை, தென்னையிலே தென்னை தொழிற்சாலை, நாட்டுக்கோழி வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், ஆடு வளர்ப்பேன், அதிலிருந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன். அரசு சாராயம் இருக்கிறது என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே. டாஸ்மாக் கடையில் ஆண்டு வருமானம் 50,000 கோடி, பாலின் வருமானம் 3 லட்சம் கோடி. நான் டாஸ்மார்க்கை மூடிவிட்டு பால் பொருளாதாரத்திற்கு, பால் வளத்திற்கு வந்து விடுகிறேன். இதில் 3 லட்சம் கோடி எனக்கு இருக்கிறது. சாராயம் என் மக்களின் உயிரை எடுக்கும், பால் என் மக்களுக்கு உயிரை கொடுக்கும். இந்த பொருளாதாரத்திற்கு நான் வருகிறேன் என்கிறேன். அந்த பால் மாட்டு பண்ணைகளை என் மண்ணிலேயே ஆண்டு பெட்டிலே வைப்பேன். விளைச்சலுக்கு பயன்படுகிற நிலங்களை எடுக்க மாட்டேன். வறண்ட நிலங்களை, எதுவுமே வராது, புல்லுதான் வரும், கரடுதான் என்றால் அந்த காட்டை எடுத்து
அதிலே பண்ணைகளை உருவாக்கி என் மக்களுக்கு வாழ்விடத்திலேயே அரசு வேலையை கொடுப்பேன் என்கிறேன். எப்படி கொடுப்பேன் என்பதை காட்சிப்படுத்தி நான் போட்டு காட்டி கொண்டு வருகிறேன். பார்க்க வாய்ப்பில்லாதவர்கள் வலையொலியிலே சீமானுடைய பேச்சு என்று தட்டினீர்களால் வரும், தேடுங்கள். நான் என் தத்துவத்தை தாளில் வைத்தேன், நீங்க படிக்கவில்லை. என் கனவை காகிதத்தில் வைத்தேன், படிக்கவில்லை. இப்போது காட்சிப்படுத்தி உங்கள் கண் முன்னால் விரித்து வைத்து கொண்டு வருகிறேன். இன்று இரவு கூட நான் செங்கிப்பட்டியில் பேசுவேன், நான் திண்டுக்கல்லில் பேசுவேன். போட்டு காட்டுகிறேன். உங்கள் மகன் உங்களுக்காகத்தான். நான் ஏமாற்ற வேண்டும் என்று வந்திருந்தால் அவர்கள் 2000 2200 சொல்லும் போது நான் 20,000 என்று சொல்லியிருக்க முடியாதா? குடும்ப தலைவிக்கு எனக்கு ஏமாற்ற தெரியாதா? வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தருகிறேன் என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன் என்று சொல்ல என்னால் முடியாதா? தர முடியாதா? ஏன்? என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற நான் விரும்பவில்லை. இந்த நிலையில் இருந்து மாற்ற நான் விரும்புகிறேன். 1000 500க்கு 5க்கும் 10க்கும் அலைகிற நிலையில் இல்லாது எல்லா வளமும் இருந்து என் மண்ணில் ஏன் வறுமை ஏழ்மை நிறைந்து கிடக்கிறது? ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் வெறும் கடலை மட்டும் வைத்துக்கொண்டு உலகில் மிகப்பெரிய நாடாக, வளர்ந்த நாடாக, கல்வியில் மருத்துவத்தில் சிறந்த நாடாக 3வது இடத்திலே இருக்கும்போது கடல், நிலம், வளம், காடு, மலை, ஆடு, மாடு, கோழி எல்லாம் வைத்துக்கொண்டு என் மக்கள் ஏன் பசியோடு படுக்க செல்ல வேண்டும்? என் மக்கள் ஏன் இலவசத்திற்கு கையேந்தி நிற்க வேண்டும்? இந்த நிலையை போக்க பெரும் கனவை கொண்டு உங்கள் பிள்ளைகள் வருகிறோம். காசு இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை இருந்திருக்குமானால் அன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரும் நம் தாத்தா கக்கனும் தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்கத்தோர் போன்றவர்களெல்லாம் அற்புதமான இந்த தலைவர்கள் தோன்றி இருக்க முடியுமா என்று பாருங்கள். ஓட்டுக்கு காசு கொடுத்தா அவர்கள் ஓட்டை பெற்றார்கள்? இல்லை, தன்னலமற்ற தங்கள் சேவையால் மக்களின் இதயத்தை வென்று மகத்தான தலைவர்களால் மக்களின் மனத்தில் நின்று அந்த வாக்கை பெற்று வாழ்ந்தார்கள், மக்களுக்கு சேவை செய்தார்கள். இன்று நேர்மையற்ற தலைவர்கள், உண்மையற்ற தலைவர்கள், நல்லாட்சியை தர தவறிய தலைவர்கள், ஊழல் லஞ்சத்தில் ஊறிய தலைவர்கள், வளங்களை நிலங்களை சுரண்டி கொளுத்த தலைவர்கள், கொள்ளையடித்ததை ஊழல் லஞ்சம் பெற்று திருடிய தலைவர்கள் அதை மறைக்க திருடியதில் பங்கு கொடுக்கிறார்கள். வாக்குக்கு காசு. மதிப்புமிக்க என் பெற்றோர்களே, என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் வீட்டில் ஒருவன் திருடிவிட்டு 5 லட்சம் திருடிவிட்டு ஒரு 5000 உங்கள் வீட்டில் திருடிவிட்டேன், இந்தாங்கள் உங்களுக்கு பங்கென்று 5000 கொடுத்தால் நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா? இல்லை விளக்கமாறு செருப்பை கொண்டு அடிப்பீர்களா என்று அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை, அம்மா நான் உங்கள் வீட்டில் திருடப் போகிறேன், அதுக்கு முன்பணமாக அட்வான்ஸாக இந்தாருங்கள் 2000 என்று கொடுத்தால் வாங்குவீர்களா? இல்லை அடித்து விரட்டுவீர்களா? ஓட்டுக்கு காசு கொடுப்பது 5 ஆண்டு திருட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கொடுக்கிற முன்பணம் தான் என்பதை நீங்கள் உணரவில்லையா? 5000 வங்கி கணக்கில் போடுகிறேன், 10,000 போடுகிறேன் என்பது நான் கொள்ளையடித்த பணத்தில் உங்களுக்கு பங்கு என்று அது தெரியவில்லையா? நம் தாத்தா தெய்வ திருமகன் சொல்லுகிறார்களே, ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று. பாவிகளுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் தேச துரோக குற்றத்தை தொடர்ந்து செய்கிறீர்களே, நீங்கள் இந்த தேசத்தின் குடிமக்கள் தானா? தயவு செய்து மாற்றுங்கள். ஆண்டிப்பட்டிலிருந்து என் அருமை சொந்தங்களை மாற்றுங்கள். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மாறுதலை தர முடியும். என் தங்கைக்கு பொறியாளர் கோமதிக்கு இந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி இந்த தீய ஆட்சி முறைக்கு, இந்த தீய அரசியல் முறைக்கு தீய வச்சு கொளுத்தி சாம்பலாக்குங்கள். இவர்களை விட்டு ஒழியுங்கள். போதும். எத்தனை ஆண்டுகளாக உதயசூரியனுக்கு போடுவீர்கள்? அவர்கள் வீட்டில் விடிந்தது நாட்டில் விடிந்ததா? எத்தனை காலத்துக்கு ரெட்டலைக்கு போடுவீர்கள்? எத்தனை காலத்திற்கு? என்ன ஆகும்? உதயசூரியன் போய் ரெட்டலை வந்த அதிமுக வந்தால் டாஸ்மார்க் மூடப்படுமா? இல்லை ரெட்டலை தோத்து மறுபடி திமுக வந்தால் டாஸ்மார்க் மூடப்படுமா? என்ன நடக்கும்? அதிமுக வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்காதா? கொலை நடக்காதா? இல்லை திமுக வந்தால் இனியேனும் திருந்தி ஊழல் லஞ்சம் இல்லாது, கொலை கொள்ளை இல்லாத உண்மையும் நேர்மையுமான ஆட்சியை தந்து விடுவார்களா? 2 வயது பிஞ்சு குழந்தையை கற்பழித்துக் கொள்கிற நிலைக்கு நாடு போய்விட்டது. 60 வயது அம்மாவை கற்பழித்துக் கொள்கிற நிலைக்கு நாடு போய்விட்டது. குடிக்க வைத்து பல லட்சக்கணக்கான நம் குல பெண்களின்
தாலி அறுக்கிற தருதலை கூட்டத்திற்கு வாக்கா? இவர்களா தலைவர்கள்? நாட்டு மக்களை குடிக்க வைத்து வருகிற வருவாயை வைத்து அரசாட்சி செய்வது ஆட்சி முறை என்று அறிவார்ந்த பெருமக்கள் நம்புகிறீர்களா? நம்புகிறீர்களா? இப்படித்தானா காமராஜர் சாராய முத்தகத்து காசிலையா படிக்க வைத்தார்? அந்த காசிலையா அணை கட்டினார்? அந்த காசிலையா சாலை போட்டார்? அந்த காசுகளையா பல நலத்திட்டங்களை நிறைவேற்றினார்? இப்படியா தன் நாட்டு பிள்ளைகளை எந்த வீட்டு தலைவன், எந்த வீட்டு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு குடிக்க வைத்து அதிலிருந்து வருகிற காசை வச்சு குடும்பத்தை நடத்துவான்? யார் சொல்லு? ஒரு வீட்டு தலைவன் தன் பிள்ளைகளை எல்லாம் சாராயத்தை குடிக்க வைத்து போதைக்கு அடிமையாக்கி அதில் வருகிற காசை எடுத்து வீட்டை நடத்துவானா? வீட்டை நடத்துவானா? அப்போது நாட்டை நடத்துகிற தலைவன், ஒரு வீட்டை நடத்துகிற தகப்பன் தலைவன் செய்யாத போது ஒரு நாட்டை நடத்துகிற தலைவன் தன் நாட்டு குடிகளை, பிஞ்சு குழந்தைகளை, படிக்க போற பிள்ளைகளை எல்லாம் குடிக்க அடிமையாக்கி அதில் வருகிற வருவாயை வச்சு நாட்டை ஆளுகிறேன் என்று சொல்வதை அறிவு சமூகம் எப்படி ஏற்கிறது? கல்வி எதற்காக நமக்கு? சிந்திக்க இல்லையா? அந்த சிந்தனையிலிருந்து ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைக்க இல்லையா? கல்வியில் தானே சமூக கட்டமைப்பு, ஒழுக்க மேம்பாடு உருவாகும். அப்ப அந்த கற்றவர்களே தீயவர்களுக்கு துணை நின்றால், அநீதி ஆட்சி முறையை தொடரச் செய்தால் நல்ல அரசியல், நல்ல ஆட்சி என்பது எப்படி வரும்? எப்படி வரும்? எப்போது வரும்? பாருங்க, இந்த மாதிரி குடிகாரர்களை உருவாக்கியதை தவிர இந்த அரசுகள் என்ன செய்தது? என்ன செய்தது? அறிவு சமூகமே, அறிவு சமூகமே, சாராய போத்தலிலே வீரன் என்று பெயரை எழுதி வைக்கிற இவர்களை வீழ்த்தாது நீங்கள் வீர மக்கள் தானா? ஒரு குவார்டர் ஆஃப் போத்தலிலே வீரன் வீரன் என்று எழுதி வைக்கிறான். அப்படி என்றால் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்த என்னுடைய பாட்டன் பூலித்தேவன், தூக்குலை தங்கி செத்த என் பாட்டன் மருதுபாண்டி, போராடி மன்ன மான மரத்தை என் அப்பத்தா வேலு நாச்சியார், போராடி தூக்குலதுங்கின என் பாட்டன் தீரன் சின்னமலை, சுந்தரலிங்கனார், அழகுமுத்துக்கோன் என் பாட்டன், வெள்ளையத்தேவன், கட்டப்பொம்மன், இங்கே மாண்ட மறவர்கள் எத்தனை பேர்? இந்த வீரர்களுக்கெல்லாம் என்ன பேர்? இந்த மண்ணின் விடுதலைக்காக ராணுவம் கட்டி, இந்திய ராணுவம் கட்டி போராடிய சுபாஷ் சந்திர போஸ், தூக்குலை தொங்க பகத்சிங்குக்கு என்ன பேர் வைப்பீர்கள்? என்ன பேர் வைப்பீர்கள்? குடிக்கிற குவார்டர் ஆஃபுக்கு வீரன் என்று பெயர் வைத்த இந்த ஆட்சியாளர்களை வீழ்த்தாமல் நிற்கிறீர்களே அன்பு சொந்தங்களே. இந்த வீர பரம்பரையில் வந்த இந்த வீரர்களுக்கு என்ன பேர் வைப்பது? அவர்களுக்கு குவார்டர் ஆஃப் என்று வைக்கலாமா? சுபாஷ் சந்திர போஸ் ஆஃப், பகத்சிங் ஒரு குவார்டர், பூலித்தேவன் ஒரு குவார்டர், அப்படி பேர் வைக்கலாமா? எவ்வளவு அவமதிக்கிறார்கள்! சாராய போத்தலுக்கு வீரன் என்று பெயர் வைத்தால் வீர மரபினனுக்கு என்ன மரியாதை? என்ன எவ்வளவு அவமதிப்பு! தாங்கிக் கொள்கிறீர்கள், சகித்துக் கொள்கிறீர்கள். நாட்டை சீரழிப்பவனுக்கே வாக்கு செலுத்தி மறுபடியும் பதவியை கொடுக்கிறீர்கள். கேடுகட்ட காங்கிரஸ், எதற்காக காங்கிரஸ், பாரதிய ஜனதா? இந்தா உன் தாயின் மார் அறுத்து மலை கற்களாக போகிறது. தாயின் மாரில் பால் குடிச்சு வளர்ந்த ஒரு மகன் என் தாயின் மாரை அறுத்து கரியாக சமைத்தால் சுவையாக இருக்கும் என்று எவனாவது சாப்பிடுவானா? எண்ணுவானா? உன் தாயின் மார்பிலிருந்து வந்த பால் உனக்கும் எனக்கும், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து வருகிற அறிவு பாலும் ஆறும் தான் உலகில் இருக்க எல்லா உயிர்களுக்குமான தாய்ப்பால். அந்த பால் ஊட்டிய தாயின் மாரை மணலாகவும் கல்லாகவும் நறுக்கி விற்கிறான். நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்கிற படிப்பு இல்லையா? மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது என்ற அறிவில்லையா? இந்த மகனை பார். நான் ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணிலே பிறந்தவன். என் மண்ணிலே கடல் இருக்கிறதே, என் மண்ணிலே கடல் இருக்கிறது. கடல் ஏன் என் மண் வறண்டது? கடல் இருந்து என் மண் காஞ்சு போனதுக்கு காரணம் என்ன? என்னரும் பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கடல் இருந்தும் என் மண் காஞ்சு போனதுக்கு காரணம் மழை இல்லை. என் மண்ணிலே, என் கடலிலே என் சூரிய தகப்பனும் என் கடல் தாயும் இணைந்து நீராவி ஆவி வெளியிலே மிதந்து வருகிற மேகத்தை தடுத்து நிறுத்தி என் மண்ணுக்கு மழை பொழிவை கொண்டு வர மழை இல்லை. உனக்கு இருக்குதடா மேற்கு தொடர்ச்சி மலை, அதன் தொடர்ச்சி இந்த கம்பம், குமிழி, தேனி, ஆண்டிப்பட்டி, வருசநாடு இந்த பகுதியிலே அந்த மலை வருவதால் என் உடன் பிறந்தவனே
என் கடலில் இருந்து வந்த மேகத்தை தடுத்து உனக்கு மழைப்பொழிவை பெற்றுத் தருகிறதா இந்த மலை. அதனால் நீ செழிப்பாக இருக்கிறாய், நீ வளமாக இருக்கிறாய். உன் உடன் பிறந்தவன் வறண்டு கிடக்கிறேன், கடல் இருந்தும் அவன் மகன் வறண்டு கிடக்கிறேன், காஞ்சி கிடக்கிறேன். நீ வளமாக வாழ காரணம், கடல் இல்லாத நீ வளமாக வாழ காரணம் மலையடா. மலை மலை அது மலை அல்ல, நம் பூமி தாயின் முளை. புரிந்துகொள். கோட்டை கட்டி ஆண்டாய், அவ கொடுத்த கற்கள். கோயில் கட்டி வணங்கினாய், அவ கொடுத்த கற்கள். சிலையாக செய்தாய், சிலையே அந்த மலை தந்த கல்லுதான். படிக்கட்டாக கட்டி ஏறினாய், 18ஆம் படி 20ஆம் படி என்று அவள் தந்தபடிதான். நீ யாரை வணங்க வேண்டும் என்று பார். அது மலை இல்லையடா என் பிள்ளைகளே, நம் பூமி தாயின் முளை. அதை பாதுகாக்க நீ உழை. அது இல்லை என்றால் ஏது மண்ணில் மலை 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 என்று அறிவு சமூகம் சிந்தி சிந்தி இந்த குவாரி ஓனர்களை ஒரு நாள் மரத்தில் கட்டி வைத்து பச்சை மட்டையால் வெளுக்கிற காலத்தை நாம் உருவாக்க வேண்டும். மலையை கணக்கில்லாமல் வெட்டி எடுத்துக்கொள் என்ற அனுமதி கொடுத்த பெருமக்கள் தான் உன்னுடைய திமுகவும் அதிமுகவும் உன்னுடைய உதயசூரியன் இரட்டை இலையும். வெட்டி எடுக்கும் போது கமிஷனை வாங்கி கொண்டு கூட நின்ற வந்தான் இந்த காங்கிரசும் பாரதிய ஜனதாவும். ஒருவன் பேசுவானாடா இந்த மலையை, இந்த மண்ணின் வளத்தை? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாகடா, 400 கோடி ஆண்டுகளாச்சு இந்த பூமி பிறந்து. 450 கோடி ஆண்டுகள், 450 கோடி ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிற மலையை இந்த 20 ஆண்டுகளாக வெட்டி 10 ஆண்டுகளாக முடித்து விட்டான். எப்படி வீடு கட்டுவாய் என்று. நம் தாத்தா பாட்டிகள்லாம் வீடு கட்டி வளவில்லையா? இந்த கடைகள் எல்லாம் மலை மணல்ல தான் கட்டினதா? இந்த கோட்டை கட்டி ஆண்டமை அதெல்லாம் மலை மணல், ஆத்து மணலே இல்லையா? வைகைன்னு ஒரு நதியை சாகடிச்சிட்டியலடா, சாகடிச்சிட்டிய. நடு நடு ஆத்துல ஆடும் மாடும் மேஞ்சி கிடக்கு, துணி துவைச்சு காய விட்டு தொங்குது. மதுரையில் இருக்கிற மக்களினுடைய கழிவு நீர் வழிந்து ஓடுற காவாயாக்கிட்டியே வைகை. அந்த நதியை உயிர்ப்பிக்க முடியுமா? உன்னால் உயிர்ப்பிக்க முடியுமா? மணல் அள்ளி தின்னுட்டான்டா. மணலை அள்ளியதால் மண் வந்து விட்டது. மண் வந்தவங்க மரம் செடி குலைத்து விட்டது. மரம் செடி கொடிய ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு நிற்குது. செத்து போச்சடா உன் ஆறு. அதை பற்றி உனக்கு கவலை என்ன? ஆறு ஆறா? நம் தாயின் ரத்த நாளம் இல்லையா? ரத்த நரம்பு இல்லையா? மலை மலையா? நம் பூமி தாயின் மார்பில்லையா? அதிலிருந்து அறிவிதான் அந்த பூமி தாய் நமக்கு தந்த தாய்ப்பால் என்பதை நீ அறியவில்லையா? இதை கூட உன் கல்வி உனக்கு கற்பிக்கவில்லையா? உடன் பிறந்தவனே, எனக்கு போடு போடாம போ, ஆனால் எது சரியோ அதை யோசிச்சு பார்த்து செய். எல்லா தலைவர்களும் களத்தில் நிற்கிறார்கள். எவன் பேசுவது? உன் மீது இருக்கிற காதலால், உன் மீது இருக்கிற அன்பால் இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை வறுமையை போக்க எவன் துடிக்கிறான்? எவன் கல்வி பற்றி பேசுகிறான்? எவன் மருத்துவம் பற்றி பேசுகிறான்? எவன் குடிநீரை பேசுகிறான்? எவன் காற்று மலை காடு கடல் என்று பேசுகிறான்? கவனி கவனி கவனித்து உன் மதிப்புமிக்க வாக்கை செலுத்து. இம்முறையேனும் மாத்து. வெவ்வேறு கட்சி என்று நினைக்கிறாய், எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று நினைக்கிறாய். திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு கட்சி என்று நீ இன்னுமா எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? திமுகவில் இருக்கிற அமைச்சர்களில் 11 பேர் முன்னால் அதிமுக அமைச்சர்கள் என்று கூட பணி அறியவில்லை. அது கூடவா? இப்போது கூட ஒரே வீட்டில் 2 பேர், இந்த சின்னத்தில் ஒருத்தர் அந்த சின்னத்தில் ஒருத்தர் நிற்கவில்லையா? ரெண்டும் எதிரெதிர் கட்சியா? எதிரெதிர் கோட்பாடு கொள்கையா? என் உடன் பிறந்தவனே, கொடியில் வண்ணம் மாறுமடா, கொள்கையில் என்ன மாறாது. கூடி திருடி தனித்தனியாக பங்கை பிரித்து கொள்வார்கள். அவர்களை நம்பாதே. இரண்டும் ஒரே கட்சி தான். அதனால் அறிவு சமூகமே, கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த ஆண்டிப்பட்டி தொகுதியிலே வாழ்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, இந்த சட்டமன்ற தேர்தலில் என் அன்பு தங்கை பொறியாளர் கோமதி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கையை வெற்றி பெறச் செய்து நீங்களும் வெற்றி பெறுங்கள். உதயசூரியனுக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். அவர்கள் எம்எல்ஏ ஆனார்கள், மந்திரி ஆனார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ரெட்டலைக்கு வாக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், என் மக்கள், என் சொந்தங்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். அவர்கள் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், மந்திரி ஆனார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். இம்முறையேனும் உங்களுக்காக விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள். என் தங்கை கோமதியையும் வெற்றி பெறச் செய்யுங்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம், விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம்.
புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தங்கை கோமதி, என் தங்கை கோமதி வெல்க 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 வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.